எடுத்துக்கொள்ளும் ஜோவான் 12வது அதிகாரம். So John chapter 12. முதலாவது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து முதலாவது இங்கிலீஷ்ல வாசிப்போம், அதுக்கப்புறம் தமிழ்ல வாசிப்போம். So we're going to read from John chapter 12 verses 1 to 7. 6 days before Passover, Jesus therefore came to Bethany, where Lazarus was, whom Jesus had raised from the dead. So they gave a dinner for him there. Martha served, and Lazarus was one of those reclining with him at the table. Mary therefore took a pound of expensive ointment made from pure nard and anointed the feet of Jesus and wiped his feet with her hair. The house was filled with the fragrance of the perfume. But Judas Iscariot, one of the disciples, he was about to betray him, said, "Why was this anointment not sold for 300 denarii and given to the poor?" He said this not because he cared about the poor, but because he was a thief, and having charge of the money bag, he used to help himself to what was put into it. Jesus said, "Leave her alone, so that she may keep it for the day of my burial." Amen. இப்ப தமிழ் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்கள் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். கண்களை முடிச்சாமன். Let's close our eyes and pray. தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. Father, we thank you for this good day. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. Please help us, God. என் தெய்வமே, நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது உங்களுடைய சுத்த கிருபை. God, we are standing and not consumed because of your great mercies. உங்களுடைய கிருபை, உங்களுடைய இரக்கம் இல்லாவிட்டால் நாங்கள் அழிந்து போயிருப்போம் ஆண்டவரே. God, without your grace or mercies will be destroyed, God. உங்களுடைய இரக்கத்தினால் எங்களை நீங்க நிறுத்தி இருக்கிறீங்க. God, you've made us stand because of your mercy. நீங்க தந்திருக்கிற இந்த வாழ்க்கைக்காக நன்றி ஆண்டவரே. God, we thank you for this life that you've given to us. எங்களை உதவி செய்யுங்க. Please help us, God. எங்களோட பேசுங்க ஆண்டவரே. Speak to us. ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகள், உணர்வுகள் எல்லாவற்றையும் நீங்கள் கட்டுப்படுத்தி ஆளுகை செய்யுங்க. God, take control of my word and my feelings. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்திலும் பேசுங்க. God, speak to everyone who are hearing these words. வார்த்தையை சொல்லுவதற்கு, பேசுவதற்கு என்ன தகுதிப்படுத்துங்க. Make me worthy to share your words, God. எல்லா தகுதியோடும் எல்லா தாழ்மையோடும் ஆண்டவரே, இந்த வார்த்தையை பேச எனக்கு உதவி செய்யுங்க. God, help me to share your word with all worthiness and humbleness, God. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we pray. Amen. Hallelujah. Right. இன்றைய செய்தி ஆனது இயேசுவின் பாதத்தை குறித்து இருக்கின்றது. So today's message is about the feet of Jesus. நான் சொல்ற ஒரு விஷயத்தை நீங்க திருப்பி சொல்லுங்க. What I say, please repeat. உங்களோட வாழ்க்கை இப்ப எப்படி இருக்கின்றது, அது ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. How your life is right now, you don't need to research that. ஒரே ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்லுங்க, நான் சொல்றதை கீழ்ப்படிஞ்சு செய்யுங்க. So say one thing, obey to what I say and say one thing. ஆண்டவரே, இந்த நாளை காண செய்ததுக்காக நன்றி. Say, God, thank you for making me see this day. முதல்ல தமிழ்ல ரிப்பீட் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நாளை காண செய்ததற்காக நன்றி அப்பா. சொல்லுங்க, இங்கிலீஷ்ல சொல்லுங்க. God, we
thank you. ரிப்பீட் பண்ணுங்க children. Just repeat after me. God, thank you for making me see this day. ரெண்டாவது விஷயம் சொல்லுங்க. ஆண்டவரே சொல்லுவீங்களா? ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு தந்த இந்த வாழ்க்கைக்காக நன்றி. இந்த வாழ்க்கைக்காய் நன்றி. God, thank you for this life that you've given to me. அருமையான தேவஜனமே, நான் கிரேட்ஃபுல்லா இருக்கணும் ஆண்டவருக்கு. Dear children of God, we need to be grateful to God. நேற்று பெட்ல இருந்து எழும்பாதாக்கள் எத்தனை பேர்? There were so many people that didn't wake up from their bed. சிலோட ஓல்டாகி அவங்க மரிச்சிருக்கலாம். Maybe they were old and passed away. எனி ரீசனுக்காக மரிச்சிருக்கலாம். For whatever reason they didn't wake up. ஆனா இன்றைக்கு ஒரு நாள் எங்களுக்கு ஆண்டவர் அலோவ் பண்ணியிருக்கிறார். But God has allowed us this single day. அதுக்கு நன்றி சொல்லுங்க. We need to be thankful for that. பேங்க்ல 10,000 pounds இல்லன்னு நீங்க worry பண்ண வேணாம். Don't worry about not having 10,000 pounds in your bank. இன்றைக்கு உயிரோடு இருக்கிறனே, அதுக்கு நன்றி சொல்லுங்க. We should be thankful to God because we are alive today. Amen. Amen. சின்ன சின்ன தவறுகளை விட்டுட்டேன்னு சொல்லி worry பண்ணாதீங்க. Don't worry thinking I've made these little mistakes. ஆண்டவர் என்னை மன்னிக்கிறதுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார்னு சொல்லி நன்றி சொல்லுங்க. Amen. We must be thankful because we have a Father who will forgive us. நான் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொன்ன இந்த போன வாரம் I told my children this last week. 2004 ஆண்டு கிட்டத்தட்ட 6 ஆக்சிடென்ட் நான் ஃபேஸ் பண்ணேன். 2004 I faced about 6 accidents. motorbike accidents ஸ்ரீலங்கால in Sri Lanka. ஆனா ஒன்றில கூட ஒரு கீறு வரல. But not even a single one I had a scratch. எத்தனையோ ஆக்சிடென்ட் நீங்களும் சந்திச்சிருப்பீங்க. You would have faced many accidents also. ஆனா ஆண்டவர் எங்களை பூமியில இன்னும் வச்சிருக்கிறார். But God has still kept us on this earth. Amen. Amen. சிலோட விழுந்திருப்பீங்க. Maybe you've fallen. சில காயங்கள் வந்திருக்கு. Maybe there were some wounds. உயிரோடு இருக்கீங்கன்றதுக்காக நன்றி செலுத்துங்க. But you have to be thankful because you're alive. கிரேட்ஃபுல்லா இருக்கணும். We have to be grateful. கிரேட்ஃபுல்லா இருக்கணும். சின்ன பிள்ளைகள் பெரியாக்கள் கிரேட்ஃபுல்லா இருக்கணும். Little ones, older ones, we must be grateful. எத்தனை பேர் இருக்கீங்க கிரேட்ஃபுல்லா இருக்கீங்களா இயேசுவுக்கு? Are you grateful to Jesus? நம்மோட கிளவர்னஸ் அலஞ்ச ஒன்று நடக்கல. Nothing's happening because of our cleverness. ஹalleluya. ஆண்டவர் கிருபை. It's God's grace. நீங்க சேஃபா இருக்கணும், அது இருக்கணும், ஹெல்த் அண்ட் சேஃப்டி, அது இது பூஸ்ட் சேஃப்டி பூட்ஸ் இதெல்லாம் இல்ல. ஆண்டவர் கிருபை. It's not about we trying to keep ourselves safe, wearing safety boots or whatever, but it's God's grace that's keeping us safe. ஆண்டவர் சுத்த கிருபை. ஆமென். Amen. It's God's complete grace. சொல்லுங்க இயேசுப்பா நன்றி என்று சொல்லுங்க. மேல பார்த்து சொல்லுங்க இயேசுப்பா. Will you look up and say, Jesus, thank you. கிருபை ஆண்டவரே. It's your grace, God. ஹalleluya. அருமையான தேவஜனமே, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கலங்காதீங்க. Dear children of God, don't worry about little things. வாழ வச்சிருக்கிறார். He's made us live. ஆமென். சில பேருக்கு எதிர்காலத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். For some of us, God's given us a future. சில வருஷங்களை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஜீரோவா இருந்துரும். என்ன நடக்கும்னு தெரியாம இருந்திருக்கு. If you look back a few years back, you wouldn't have had a hope. Every future would have been zero. இன்றைக்கு நாங்க இருக்கிறோம், நிக்கிறோம். ஆமென். We are standing today, we are here today. அதற்காக நன்றி செலுத்தும். We should thank God for that. ரைட். சொல்லுங்க பக்கத்துல வந்து இயேசு பாதம். Turn to the person next to you and say, Jesus' எனக்கு feet. போதும். It's enough for me. இயேசு பாதம் எனக்கு போதும். Feet of Jesus is enough for me. சொல்லுங்க. ஆமென். இது நீங்க ஒன்று விசுவாசிக்கிறதால சொல்றீங்க, அடுத்து கொஞ்சம் நித்திர கலை. Firstly, we say this because we believe. Secondly, so we can wake up. இயேசு பாதம் எனக்கு போதும். Feet of Jesus is enough for me. இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை நான் கடைசிதான் மூன்றாவது விஷயம், அதை பார்த்து நாங்க இன்னைக்கு முடிப்போம். So this is the last sermon and we'll finish this. இயேசப்பா தன்னுடைய நண்பனுடைய வீட்டுல, அதாவது லாசரு மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுல அவர் விருந்துக்கு போயிருக்கிறார். So Abba Jesus, he goes to a dinner with his friends at his friend's house, Martha, Mary and Lazarus. இயேசப்பா சீசரும் இருக்கிறாங்க. There were disciples of Jesus there also. அப்ப இந்த மரியாள், நான் ஏற்கனவே சொன்ன அந்த மரியாள் தான் பாதத்துல விழுறா. முதலாவது ஆண்டவர பாதத்துல இருந்து வசனத்தை கேட்டது மரியாள். Firstly was Mary who falls at the feet of Jesus. She was the one that was seated at the feet of Jesus hearing his words. தன்னுடைய சகோதரன் மரிச்ச பிறகு பாதத்துல விழுந்து ஆண்டவர்ட்ட ஜெபித்தது மரியாள். After her brother had passed away, she went to the feet of Jesus and prayed. இப்பொழுது மூன்றாவதாக ஆண்டவர பாதத்துல விழுந்து ஆண்டவர பாதங்களை எண்ணெயினாலே அவர் கழுவி தன்னுடைய தலை முடியினாலே துடைத்தது இந்த மரியாள் தான். So same Mary, she goes to the feet of Jesus,
pours perfume on his feet and wipes his feet with her hair. அதான் நான் சொன்னேன், வேதங்களை வாசிக்கிற பொழுது கொஞ்சம் நீங்க கருத்தூண்டி வாசித்தா சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நாங்கள் லேர்ன் பண்ணலாம். When you read the word of God, we must read it with meanings, then we can understand certain things. நாங்க இந்த விஷயங்களை எல்லாம் நாங்க வாசித்திருப்போம், படிச்சிருப்போம். We would have learned and studied these things. சிலர் அந்த மரியாள் செய்த இந்த விஷயங்களை மிஸ் பண்ணிருப்போம். We could have missed what Mary had done. பாரு, எந்த இடத்துல பார்த்தாலும் மாத்தாள் வேலை செய்கிறார். If you see in the Bible, wherever, Martha's always working. ஆனா எந்த இடத்துல பார்த்தாலும் மரியாள் பாதத்துல விழுறார். But if you see Mary, she's always falling at the feet of Jesus. மரியாள் எந்த விதத்திலும் மாத்தாள் எந்த விதத்திலும் குறைவாக நான் சொல்லவில்லை. I'm not undermining Martha in any way. ஆனா இந்த இடத்துல மரியாள் ஒரு விதத்துல வித்தியாசமாக செய்கிறார். But Mary was somehow different in this place. இந்த மரியாள் செய்ததை ஒரு ஆராதனை, ஆண்டவரை அந்த மகள் ஆராதித்ததை இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். We see that she was worshipping Jesus here. இந்த வேதாகமத்திலே மூலமொழியிலே ஆராதனை என்று சொன்னால் அதற்கு பாதங்களை முத்தம் செய்தல் அல்லது பாதத்திலே விழுந்து வணங்குதல் என்பது அதனுடைய அடையாளம், அதனுடைய அர்த்தம். The meaning of worship in the Old Testament or in the olden original version, it is kissing the feet or falling at the feet. இந்த மரியாள் இயேசுவை ஆராதனை செய்கிறார். So this Mary worships Jesus. முதலாவது ஆண்டவருடைய பாதத்திலிருந்து ஆண்டவருடைய வசனத்தை கேளுங்கள். Firstly, we must be at the feet of Jesus and hear his words. இரண்டாவது ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து ஜெபம் பண்ணுங்கள். Secondly, fall at the feet of Jesus and pray. மூன்றாவது ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து ஆண்டவரை ஆராதியுங்கள். Thirdly, fall at the feet of Jesus and worship him. சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியாக்கள் எல்லாரும் இந்த செய்தியை நன்றாக கவனமாக கேளுங்கள். Children, older ones, young ones, please listen to this message carefully. இந்த செய்தி ஒரு விசேஷமான செய்தி. This is a special message. ஒரு பர்சனல் ஸ்டோரி. It's a personal story. நான் என்னோட வாழ்க்கையிலேயே நான் முதலாவதாக எடுத்த செய்தி இதுதான். This is the first message that I ever took in my life. என்னை ஒரு இடத்துல செய்தி கொடுக்கும்படி கேட்டது, என்னோட வாழ்க்கையில முதலாவதாக நான் எடுத்த தயாரித்த செய்தி இதுதான். This was the very first message I took in my life some time ago when I was asked to share a word. எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு செய்தி. This is a message that I love very much. ஆண்டவருடைய அந்த மரணத்துக்கு முன்பதாக, ஒரு வாரத்துக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவம். This incident took place a week before Jesus' death. இந்த இடத்துல இந்த மரியாள் ஆண்டவரை ஆராதிக்கின்றார். So in this place Mary worships Jesus. எப்படி ஆராதிக்கின்றார்? How does she worship? பிள்ளைகளா நல்லா கேளுங்க. Children, listen carefully. இந்த மரியாள் எப்படி ஆராதிக்கின்றார்? How does Mary worship? இந்த ஆராதிப்பதிலே ஒரு முறை இருக்கின்றது. There was a way to this worship. முதலாவது பாருங்க, அவள் விலையேறப்பட்ட நளதம் என்னும் ஒரு தைலத்தை கொண்டு வந்துதான் ஆண்டவருடைய பாதத்தை கழுவுகிறார். She brought a expensive pure nard perfume to wash the feet of Jesus. இந்த நளதம் என்கிற தைலம் மிகவும் விலையேறப்பெற்றது. This ointment, it's very expensive. அந்த நாட்களிலே, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலேயே இந்தியா, சைனா போன்ற இடங்களிலே அந்த மூலிகைகளை கொண்டு வந்து தயாரிக்கப்பட்ட ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு oil, எண்ணெய் தான் இந்த நளதம் என்கிற தைலம். So this ointment that is called nard, it was brought from different countries like India and China, and with those herbs this expensive ointment was made. அந்த நாட்களில் இந்த ராஜாக்கள் பயன்படுத்துகின்ற ஒரு பெர்ஃப்யூம், ஒரு தைலம் இருக்கின்றது. This was what kings used, this perfume and ointment. இந்த ஒரு ராத்தல் தைலமானது அந்த நாட்களிலே வேலை செய்கின்ற ஒரு ஆண் வேலை செய்கின்ற ஒரு வருஷத்துக்குரிய சம்பளத்துக்குரிய பெறுமதி. So 1 pound of this perfume was equivalent to a man's 1 year's wages. இந்த யூதாஸ் ஒரு கணக்கு பார்க்கிறார் குயிக்கா, அது 300 தினாரி என்று சொன்னால் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆண் வேலை செய்கின்ற சம்பளம். So Judas does a quick calculation saying 300 denaries would be this worth, which means a man's whole year's wages. சரி, இந்த நாட்கள்ல ஒரு மினிமம் வேஜஸ்ல ஒரு ஆளுக்கு எவ்வளவு annual salary கிடைக்கும்? So what will be a person's minimum annual salary? சொல்லுங்க roughly 25, 23 ஒரு மினிமம் வேஜஸ். So 22,000 pounds என்று வைப்போமே. So take for example, it's about 22,000 pounds per year. 22,000
22,000 பவுண்ட்ஸ், அதாவது கிரேட் பிரிட்டன் ஸ்டேர்லிங் பவுண்ட் ஆண்டவர் பாதத்தில் ஊத்துன அப்படி இருக்கும். Can you imagine this? She is pouring this 22,000 pounds at the feet of Jesus. சரி, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம். So one day 8 hours. சரி, ஒரு 12 ரூபா கணக்கு போட்டாலும் So 12 pounds per hour. எவ்வளவு வரும் விஜய்? சரி, ஒரு நாளைக்கு 100 பவுண்ட். So 100 pounds per day. அதை கொடுக்கறது கூட நாங்கள் இன்னைக்கு யோசிக்கிறோம். To give this, we think. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். Jesus Christ, he never changes. He's the same yesterday, today and forever. அந்த நாட்களிலே அவர் சரீரத்தில் இருந்தார். On those days he was in his physical form. இப்பொழுது உயிரோடு அவர் ஆவியாய் நமக்குள்ளே இருக்கிறார். But nowadays he is in his spirit within us. இயேசு கிறிஸ்து மாறாதவர். Jesus never changes. அவருக்கு கொடுக்கிற ஆராதனை மாறாதது. The worship that we offer to him, it doesn't change. ஆராதனை, ஆண்டவருக்கு கொடுக்கிற ஆராதனை என்பது பெருமதியானது. The worship that we give to Jesus, it's expensive. Worship is not cheap, it's costly. ஆராதனையானது ஒரு சீப்பானதல்ல, அது விலை உயர்ந்தது. ஆண்டவரை ஆராதிப்பென்பது உங்களுக்கு ஒரு பெருமதியை கேட்கின்றது. When you're asked to worship God, it's asking an expensive thing. True worship is expensive. உண்மையான ஆராதனை விலை மதிப்புள்ளது. True worship will cost you. உண்மையான ஆராதனை உங்களை செலவழிக்க வைக்கும், செலவுபடுத்தும். It will cost your life. உங்களுடைய வாழ்க்கையை அது செலவாக்கும். Hallelujah. அருமையான தேவஜனமே, இன்றைக்கு it's not easy. ஆராதனை ஈஸியா செய்ய முடியாது. We can't just worship easily. யோசிச்சு பாருங்க. ஓகே, பழைய ஏற்பாட்டு நாட்களுக்கு போனா அவர்கள் பலியிடுவார்கள், நிறைய மிருகங்களை பலியிடுவார்கள். If we go to the Old Testament, they will sacrifice many animals. அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக பலியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் பலி செலுத்துவார்கள். In front of the tent of meeting, they will sacrifice many animals. ஒரு மிருகத்தை அவங்க கொண்டு வந்து அதை அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அதை வெட்டி அவர்கள் அந்த அந்த முறைகள், அந்த மெத்தட்டை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா it will cost your life, your time. If you see the way they bring the animals, prepare the animals for sacrifice, it is costly. Please don't bargain the worship. ஆண்டவருடைய ஆராதனை பார்கெயின் பண்ண கூடாது. நிறைய பேர் ஆண்டவரை ஆராதிப்பதை நாங்க பேரம் பேசுறோம். Many of us, we try to bargain worship. நான் இது செய்தா தான் நான் அது செய்வேன். If you do this, then I will do this. ஆண்டவர் எனக்கு இதை சந்திச்சா தான் ஆண்டவர் சர்ச் சபைக்கு வருவேன். If God does this for me, then I will come to church. ஆண்டவர் எனக்கு இது சரியா எனக்கு நிறைவேற்றினா தான் நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பேன். If God fulfills this, then I will do this for God. ஆண்டவரை நீங்க பார்கெயின் பண்ணாதீங்க. You can't bargain. You shouldn't bargain God. இந்த மேரி ஆண்டவரை ஆராதிப்பதற்காக தீர்மானித்த பொழுது அவளுக்கு விலை அவளுக்கு கண்ணுக்கு முன்னுக்கு வரவில்லை. When Mary decided to worship God, the cost did not come to her eyes. ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கையை அது விலை பேசுகிறது. When we say worship, it will cost our lives. ஆராதனை என்பது வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. When we say worship, it's a consecrated life. ஆராதனை என்பது இந்த உலகத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. When we say worship, it is being separated from this நான் earth. அடிக்கடி சொல்லுகிற விஷயம், worship is lifestyle. Worship is lifestyle. நீ எப்படி வாழுகிறீங்களோ அதுதான் ஆராதனை. The way you live, that is worship. இந்த இடத்திலே நாங்கள் அதை ஒரு எல்லாரும் குடும்பமாய் சேர்ந்து நாங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுகிறோம், வெளிப்படுத்துகின்றோம். But when we come here, we come together as a family to express worship. ஆராதனை என்பது விலை மதிக்க முடியாது. But worship is precious. முதலாவது ஆண்டவருக்கு செலுத்துகின்ற ஆராதனை மேரி செய்தது மிகவும் பெருமதியானது. What Mary did, that worship was very expensive. ஓகே, நான் பின்னுக்கு வர மற்ற விஷயங்களுக்கு. இரண்டாவதாக அந்த மேரி ஆண்டவருடைய பாதத்திலே அந்த எண்ணெயினாலே கழுவுகின்றார், பாதத்தை கழுவுகின்றார். So Mary washes the feet of Jesus with this ointment. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல கெஸ்ட், அதாவது விருந்தாளிகள் உள்ளே வருகிற பொழுது வீடுகளுக்கு அவர்களுடைய பாதங்களை கழுவித்தான் அவங்க உள்ளே எடுப்பார்கள். So in those days when visitors come, they will wash their feet and bring them into the house.
நோமலாக அதை செய்வதற்கென்று சில வேலையாட்கள் இருப்பார். So there'll be some servants there to do these things. மிகவும் குறைவான ஒரு தரம் குறைந்த ஒரு வேலையை செய்கின்ற ஆட்கள் அதற்கு ஏற்படுத்தப்பட்டிருப்பார்கள். There'll be people who will do these low standard works. ஆனா இந்த மேரி அதை தானாகவே செய்கின்றார். But this Mary, she did this herself. என்னென்று சொன்னால் ஆராதனை என்பது எங்களை தாழ்த்துவதுதான் ஆராதனை. Worship is when we humble ourselves. நம்மை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். We must humble ourselves before God. மேரி என்ன சொல்கின்றாள் என்று சொன்ன, ஆண்டவரே உங்களுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நீங்க தான் எல்லாமே என்று சொல்லி ஆண்டவர் உயர்த்தின ஒரு சம்பவம் தான் அவள் பாதங்களை கழுவினது. What Mary is saying here is, God, I am nothing, you are everything. This is her humbling herself. நாங்கள் ஆண்டவரை உண்மையாகவே ஆராதிப்போம் என்று சொன்னால் எங்களை நாங்கள் தாழ்த்துவோம். If we truly worship God, we will humble ourselves. எந்த விதத்தில் எங்களை உயர்த்த மாட்டோம். We will in any way, we won't lift ourselves up. எல்லா வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்துவோம். In all the ways of our life, we will lift God up. எங்களுடைய சொந்த பலத்தை நாங்கள் நம்ப மாட்டோம். We will never trust in our own strength. ஆண்டவரே இது உங்களால தான் நடந்தது என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். We will say, give glory to God, saying, God, this has come because of you. ஆராதனை நம்முடைய இருதயத்திலே தொடங்குகின்றது. Worship starts from our heart. பெருமையோடு இருக்கிறவர்கள் கையை தட்டி ஆராதிக்க மாட்டார்கள். Those who are with pride, they will not clap and worship. பெருமையோடு இருக்கிற நீங்க கையை உயர்த்தி ஆராதிக்க மாட்டீங்க. Those who are with pride, they will never lift up their hands to கையை worship. உயர்த்துவது சரண்டர் ஆவதற்கு சரணடைவதற்கு அடையாளமாக இருக்கின்றது. When you lift up your hands, it's a sign that you are surrendering. இன்று நாங்கள் ஆராதனை நேரத்திலே கை உயர்த்தாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் சரணடையாமல் இருக்கின்றோம். If you are not lifting up your hands in worship, that means you are not surrendering. நாங்கள் சபையில் எல்லாருமாக சேர்ந்து கைகளை தட்டி நாங்கள் பாடுகிற பொழுது நீங்கள் உட்கார்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பெருமையோடு இருக்கின்றீர்கள். If everyone is clapping hands and worshiping, but if you are being seated in that time, then you have pride. உங்களுக்கு சிலவள் உடம்புக்கு முடியாமல் இருக்குன்னு சொன்னால் அது பரவாயில்லை, ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். If you are not able or not well, God sees your heart. சரீரத்திலே முழு பலத்தோடு இருந்து கொண்டு அதை நீங்கள் கவனஈனமாக எடுத்து நீங்கள் உட்கார்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்தவில்லை, உங்களை பெருமைப்படுத்துகின்றீர்கள். But if you are well in your body and sitting and being ignorant, that means you are not glorifying God. ஆண்டவர் உயிரோடு இருக்கிற அந்த உணர்வை நாங்கள் மறந்து விடுகின்றோம். We've forgotten that feeling that God is alive. யோசிச்சு பாருங்க, ஒரு குயினோ ஒரு கிங்கோ அல்லது சொசைட்டில பெரிய ஒரு ஆள வந்தா நான் உட்கார்ந்து இருக்க மாட்டோம். Imagine if a queen or king is there, we won't be seated, will we? சாதாரணமா எங்களை பெரியவர்கள் வருகிற பொழுது நாங்கள் எழுந்துதான் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கின்றோம். When grown ups come, we stand up and honor them. நான் பார்ப்பதொன்று, சில ஊழியர்கள் கூட ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் உட்கார்ந்து இருப்பார்கள். I see this as well, where even servants of God, they are seated during worship time. உண்மையாக இருதயத்துக்குள்ள ஒரு உணர்வு வரும் என்று சொன்னால், இந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு உணர்வு வரும் என்று சொன்னால் நாங்கள் ஒருவரும் உட்கார்ந்து இருக்க மாட்டோம். But if you have a true feeling that God is here, you will not be seated. ஆண்டவரே நாங்கள் கைகளை தட்டி பாடுகிற பொழுது நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? ஆண்டவரே நீங்கள் தான் எல்லா புகழ்ச்சிக்கும் உரியவர் என்று சொல்லுகின்றோம். When we clap our hands and worship, what we are saying is, God, the glory belongs to you. ஒருவர் ஒரு விளையாட்டு போட்டிகளிலே அல்லது சாதனைகளை செய்கிற பொழுது நாங்கள் ஏன் கைகளை தட்டுகின்றோம்? When someone's winning in a game, why do we clap our hands? ஒருவருடைய வெற்றியை நாங்கள் புகழுகின்றோம். We are praising their victory. ஒருவருடைய சாதனையை நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுகின்றோம். We are appreciating their victory. நாங்கள் கைகளை தட்டி ஆண்டவரை ஆராதிக்கிற பொழுது ஆண்டவர் எல்லாமே நீங்கள் தான் என்று சொல்லுகின்றோம். When we clap our hands and worship, we saying, God, you are everything. அருமையான தேவஜனமே, இது வேதத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. Dear children of God, all of this are written in the word. நாங்கள் உரத்த சத்தமாய் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். We must worship God with a loud voice. இன்று அநேகம் பேர் தாவீது நடனமாடி ஆராதித்தான் என்பதை பிழையாக ஒன்றை மொழிபெயர்க்கின்றார். Many people misinterpret David dancing. அந்த இடத்திலே தாவீது நடனம் ஆடினது பெரிதான ஒரு காரியம் அல்ல. It's not the great thing that David danced there. அவன் ராஜாவாக இருந்தும் அவ்வளவு ஜனங்களுக்கு முன்பதாக அவன் ஆடினான். அவன் தன் உடைகளை களைந்தான் என்று சொன்னால் அவன் தன்னை தாழ்த்தினான் என்பதுதான் அதில் அடையாளமாக இருக்கின்றது.
The sign there is he was a great king, but he humbled himself, took off his royal garments, and he worshipped God. நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ராஜாதி ராஜாவா இருதயத்தில் உணர்வீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி உங்களை ஆராதிப்பீர்கள். If you feel that Jesus is the King of Kings in your heart, you will humble yourself and worship. ஆண்டவரை ஆராதிப்பது என்பது விலையேறப்பட்டது. Worshipping God is an expensive thing. இந்த மியூசிக் ப்ளே பண்ணுற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவருக்கு ஆராதிப்பது ஒரு பெருமதியான ஒரு விஷயம். Those who play music, worshipping God is an expensive thing. ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதை நீங்கள் பேரம் பேச முடியாது. You can't bargain worshiping God. ஆண்டவருக்கு ஆராதிப்பது என்பது உங்களை தாழ்த்தி நீங்கள் ஆண்டவர் உயர்த்துகின்ற காரியம். Worship is when you humble yourself and lifting God up. இந்த மரியாள் ஆண்டவருக்கு முன்பதாக அவள் விழுந்து பாதங்களை கழுவினாள். This Mary, she falls at the feet of Jesus and washes his feet. உங்களை தாழ்த்த வேண்டும் அருமையான தேவனே. The children of God, you must humble yourselves. ஹalleluya. இது நிறைய விஷயம் இருக்கிறது, இன்னொரு நாளைக்கு நாங்க பார்க்கலாம். There are many things here, but we can see it in another தயவு day. செய்து கொடுக்கப்பட்ட இந்த குறிப்பிட்ட நேரங்கள் ஆண்டவரை உயர்த்துங்க, உங்களை தாழ்த்துங்க. In this short given time, glorify God and humble yourselves. மூன்றாவது விஷயம் அந்த இடத்துல என்ன நடக்குன்னு சொன்னால், The third thing that happens here. இந்த மரியா தன்னுடைய தலைமுடியினாலே அவனுடைய பாதத்தை துடைக்கிறார். So this Mary, she wipes the feet of Jesus with her hair. Jewish days, ancient daysல women, அதாவது பெண்கள் அவர்கள் பப்ளிக்ல மற்றவர்களுக்கு முன்பதாக தங்கள் தலைமுடியை காண்பிக்க மாட்டார்கள். In those Jewish days, the women will not show their hair in public. யூதர்களுடைய கலாச்சாரம். It was the culture of the Jewish. அப்படி ஒரு பெண் தலைமுடியை களைத்து போட்டால் அந்த பெண்ணை குறித்து ஒரு தவறான ஒரு எண்ணங்கள் வரும். If they show their hair in public, then they will have different opinions about this woman. ஆனா மரியாள் அதை பொருட்படுத்தல. But Mary did not care about this. தனக்கு முன்பாக இருந்தது ராஜாதி ராஜாவாய இயேசு கிறிஸ்து. Who was there in front of her was King of Kings, Jesus. சுற்றி இருந்தவர்களை குறித்த கவலை மரியாளுக்கு இருக்கவில்லை. Mary did not worry about the people who surrounded her. சில விஷயங்களை நான் சொல்லுகிறேன், கவனமாய் கேளுங்க. I will say some things, listen carefully. Mary didn't think about the public opinion. மற்றவர்களுடைய ஒபினியனை குறித்து மரியாள் யோசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, When it was about worshipping Jesus, இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்களா மாற வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, when it's about becoming disciples of Jesus, இயேசு கிறிஸ்துவுக்கு விசுவாசியாய் மாற வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, when it's about becoming a believer of Jesus, நாங்கள் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை தியானிப்பதை விட ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை அதிகமாய் தியானிக்கின்றோம். rather than meditating on what the Bible says, we think more about the other people's opinions. விசேஷமா இந்த நாட்களிலே மக்கள் வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை கவலைப்படுவதை விட உலகம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து அதிகமாய் கவலைப்படுகின்றார்கள். During these days, people worry more about what the world says other than worrying about what the Bible says. மேரி ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து தலைமுடியினாலே அவருடைய பாதத்தை துடைத்த பொழுது மற்றவர்கள் என்ன சொல்லுவார் என்பதை மேரி யோசிக்கவில்லை. When Mary was at the feet of Jesus wiping his feet with her hair, she did not care about what the people would say about her. அருமையான தேவஜனமே, ஆண்டவரை ஆராதிப்பதை, சபைக்கு போவதை, ஆண்டவருக்காக நாங்கள் ஒப்புக்கொடுத்து வாழ்வதை மக்கள் என்ன சொல்வார்கள் யோசிக்கின்றோம். We think about, what will people say about me going to church or giving my life to Jesus? Nowadays, so many people denying Jesus because of the public opinions. மற்றவர்களுடைய கருத்து நிமித்தம் இயேசுவை அநேகம் நபர்கள் மறுதலிக்கிறார்கள். இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று தெரிந்திருந்தும் ஜனங்கள் என்ன சொல்வான்னு நினைத்து இயேசுவை உள்ளாலே மறுதலிக்கின்றார்கள். They know Jesus is a true living God. Because of others' opinion, they deny Jesus in their hearts. நீங்கள் இயேசுவை உண்மையாக ஆராதிப்பீர்கள் என்று சொன்னால் ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுவீர்கள். If you truly worship Jesus in front of people, you will confess Jesus. அருமையான தேவஜனமே, உங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரிக்கிற பொழுது ரகசியமாக இருட்டறைக்குள் அவர் மரிக்கவில்லை. Dear children of God, when Jesus was dying for you, he did not die in a secret dark room. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஜனங்களுக்கு முன்பதாக அவர் அவமானப்பட்ட ஒரு கோலமாய் அவர் தொங்கினார். Jesus died and suffered in front of many. He was a symbol of shame and died for you. இன்றைய நாட்களிலே மக்கள் இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய தெய்வம் என்று சொல்வதற்கு மக்களுக்கு பயப்படுகின்றார்கள். People are shamed and have fear about confessing Jesus.
Nowadays believers has no zealous for God. அதிகமான விசுவாசிகள் ஆண்டவரை குறித்த வைராக்கியம் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். This is the true problem. இப்ப இருக்கிற problem, current situation இருக்கிற பிரச்சனை. This is the current problem during our day. வைராக்கியம் இல்லை இயேசு கிறிஸ்துவுக்கு. There is no zealous for Jesus. ஜனங்கள் என்ன சொல்லும், சமுதாயம் என்ன சொல்லும், அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கின்றோம். They worried about what people will say, what others and the society say, and they deny Jesus. Believers are compromising the world so easily. உலகத்துக்கு இலகுவாகவே விட்டு கொடுக்கிறார்கள். Believers are trying to please man, not God. விசுவாசிகள் மனுஷர்களை பிரியப்படுத்துகிறார்கள், தேவனை அல்ல. இதான் ஆராதனை தேவஜனம். இங்க வந்து கைதட்டுறது ஆராதனை இல்ல. This is worship, dear children of God, not just coming here and clapping our hands. தலையே போனாலும் பரவாயில்லை, இயேசுதான் தெய்வம் என்று சொல்லணும். Even if my head goes, I have to say Jesus is God. Christians are trying to act so smart in the society. சமுதாயத்திலே கிறிஸ்தவர்கள் அதிகமான ஞானவான்களை போல காண்பிக்க முயற்சி செய்கிறார்கள். விளங்குதா? புரியுதா? சின்ன பிள்ளைகள் விளங்குதா? Children, do you understand? We are trying to be so smart in front of people. மற்றவர்களுக்கு முன்பதாக நாங்கள் ஞானவான்கள் போல இருக்க முயற்சி செய்கிறோம். And you are breaking the heart of God. அது நிமித்தம் தேவனுடைய இருதயத்தை நாங்கள் உடைக்கிறோம். We are trying to be so shiny and smart in front of others. மற்றவர்களுக்கு முன்பதாக ஒரு ஷைனியாய் ஸ்மார்ட்டாய் இருக்க நாங்கள் முயற்சி செய்கிறோம். மேரி கேர் பண்ணல. But Mary didn't care. She had too much love for Jesus. அதிகமான இயேசுவின் மேல் அதிகமான அன்பு அவருக்கு இருந்தது. நீங்க ஒருவரை உண்மை அன்பா நேசிச்சிப்பீங்கன்னு சொன்னா எதுவும் செய்ய தயங்க மாட்டீங்க. If you truly love someone, you will be willing to do anything for them. என்ன சொல்றாங்கன்னு மேட்டர் இல்ல. You wouldn't care about others' opinions. அருமையான தேவஜனமே, உங்களோட லவ் எப்படி இருக்கு இயேசுவோட? How is your love for Jesus? சின்ன சின்ன விஷயத்தை நாங்க ஆண்டவருக்கு விட்டு கொடுக்க தடுமாறுறோம். We struggle to give up little things for Jesus. அதான் சொல்லவானே, அவங்க சொல்லுவாங்க எல்லாம் ஓகேயா இருக்கும், சரி செய்து. நோ, மேரி தன்னுடைய அப்பியரன்ஸை குறித்து மக்கள் தன்னை கெட்டவள்னு சொல்லுவாங்கன்னு மேரி யோசிக்கல. We try to make everything right, but Mary did not care about other people's appearance, other people's opinions, or her appearance. Mary's love was crazy love. மரியாளுடைய அன்பு ஒரு பைத்தியக்காரத்தனமான அன்பு. It was against the society and the law. சமுதாயத்துக்கும் சட்டத்துக்கும் எதிரான அன்பு. அதுதான் உண்மையான ஆராதனை. This is true worship. எல்லா சிஸ்டத்துக்குள்ளேயும் பாக்ஸுக்குள்ள அடங்குறது ஆராதனை இல்ல. Worship doesn't fit in all the boxes. We need to break the box and worship God. அந்த வரையறையை நாங்கள் உடைத்து தேவனை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். எத்தனை பேர் புரியுது? எனக்கு விளங்கல. எத்தனை பேர் நீங்க இத புரியுறீங்க? I don't know how many of you understand this. ஆண்டவர் உண்மை ஆராதிக்கணும். We must worship God truly. ஆண்டவர் விட்டு கொடுக்க கூடாது. We must never give up on God. ஈஸியா விட்டு கொடுக்காதீங்க ஆண்டவரே. Don't compromise God. உலகத்துக்கு ஒத்து போகாதீங்க தேவச்சனம். Don't compromise to this world. Mary loved and honored Jesus too much. மரியாள் அதிகமாக இயேசுவை நேசித்து கனப்படுத்தினார். That was extremely love. இதுதான் ஒரு எக்ஸ்ட்ரீமான அன்பு. Hallelujah. Amen. நீங்க அல்லது நான் எல்லாரையும் சேர்த்து சொல்றேன். இப்போ அவங்க நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்க, சில மனுஷங்களை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்றோமல்ல. You and me, we try to adjust to what other people think. கஷ்டம் பண்ணி வந்து 4 ரூபாய் காசு கேட்டு பாருங்க, பக்கத்தில் நிற்க மாட்டாங்க. When you ask them for 4 rupees, they will not stand near you. யாரை ப்ளீஸ் பண்ண ட்ரை பண்றீங்க? Who are we trying to please? மனுஷன் மண்ணா இருக்கிறான், இன்றைக்கு இருக்கிற நாளைக்கு இருக்க மாட்டான். People are just soil. The ones that are there won't be there tomorrow. நான் சொல்ற ஒரு விஷயம், நீங்க ஆண்டவரை நீங்க மகிமைப்படுத்துற இடத்துல நீங்க மனுஷனை நீங்க மகிமைப்படுத்துறீங்கன்னா நீங்க ரிக்ரெட் பண்ணுவீங்க. If you in the place where God must be glorified, if you are glorifying man, you will regret it. If you truly love Jesus, how can you express your love to him? உண்மையாகவே இயேசுவை நாங்கள் நேசிப்போமானால் எவ்விதத்திலே நாங்கள் அவருக்கு நம்மளுடைய அன்பை காண்பிக்க முடியும். எப்படி காண்பிக்க போறீங்க? How are you going to show your love? Think பண்ணுங்க. Think about it. 300 தினாரி, அதாவது ஒரு வருஷத்து சம்பளம் மேரிக்கு பெரிய விஷயமா தெரியல.
That 300 denarii, whole year's salary, it didn't seem so great for Mary. நீங்க எப்படி வெளிப்படுத்த போறீங்க ஆண்டவருக்கு அன்பை? How are you going to reveal your love for God? நம்மட வாழ்க்கை அதை வெளிப்படுத்துதா? Is our life reflecting that? யூதாசை பொறுத்த வரைக்கும் மேரி ஒரு முட்டாள். According to Judas, Mary was a fool. அவன் சொல்றான், இதை 300 பேருக்கு இதை விற்று தரித்திரர் கொடுக்கலாம். He's saying she could have sold this and gave to the poor. Judas is showing himself clever. யூதாஸ் தன்னை ஒரு கிளவரான பர்சன் மாதிரி காண்பிக்கிறார். கணக்க பார்த்து இதை இவ்வளவு பேர் கொடுக்கலாம்னு கணக்கு பண்றான். He's trying to calculate and say he could have given this to many people. According to Judas, Mary was stupid. யூதாசுடைய பார்வையிலே மேரி வந்து ஒரு முட்டாள் போல தோன்றினார். According to Jesus, Mary was wise. இயேசுவின் அபிப்பிராயத்திலே மரியாள் ஒரு ஞானவானாய் காண்பித்தார். According to Jesus, right thing to do. இயேசுவின் பார்வையில் அது சரியான காரியம். According to Jesus, it's acceptable. இயேசுவின் பார்வையில் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதான காரியம். அருமையான தேவஜனமே, நிறைய யூதாசுகள் சபைக்குள்ள இருக்கு. There are many Judas in the churches. கணக்கு பார்க்குற எல்லாத்துக்கும் கணக்கு பார்க்குற. We try to calculate everything. நான் சொல்லட்ட ஒரு விஷயம், நம்ம சபையில இந்த கொடுக்கிற விஷயம் இருக்கு தானே, அதை பற்றி கூட நான் பேசுறல. In our churches, we don't preach much about giving. அதை குறித்து பேசுறது எனக்கு பயமே இல்லை. And I don't fear about speaking. பைபிள் சொல்லுது. Because Bible says it so. கொடுக்கிறத பற்றி பைபிள் சொல்லுது. Bible talks about giving. ஆண்டவரை bargain பண்ண நான் விரும்பல. நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி கொடுப்பான்னு நான் சொல்ல விரும்பல. I don't want to bargain God saying if you give he's going to give you back. No. நீங்க கொடுக்காட்டியும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Even if you don't give he will bless you. அதுதான் உண்மையான தகப்பனுடைய அன்பு. This is the true father's love. ஆனா நீங்க எப்படி அன்பை வெளிப்படுத்த போறீங்க? But it's about how you going to show your love. One of the way of expressing the love for Jesus is giving. இயேசுவின் அன்பை நாங்கள் வெளிப்படுத்தின ஒரு விதமானது கொடுப்பது தான். ஆண்டவர் நேசிச்ச கணக்கு பாவம் கொடுப்பீங்க. If you truly love Jesus, you won't calculate, you'll just give. நான் உங்களோட மண்டையை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. I don't need to wash anybody's brain. நீங்க உண்மையா ஆண்டவர் நேசிச்சா நீங்க கொடுப்பீங்க. If you truly love Jesus, you will give. அன்பு இருந்தா கணக்கு பார்க்க மாட்டீங்க. If you have love, you will not calculate. அன்பு இருந்தா யூதாஸ் மாதிரி நீங்க கணக்கு பார்க்க மாட்டீங்க. If you have love, you won't be like Judas. யூதாஸா இருக்க போறீங்களா இயேசுவா இருக்க போறீங்களா? Who are you going to be, like Judas? One of the best way to express your love is to giving to kingdom of God. உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தின ஒரு வழி தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுப்பு. ஆண்டவர் ஹெல்ப் பண்றார் நமக்கு. God is helping us. ஸ்டிஞ்சியா இருக்காதீங்க. Don't be stingy. கொடுக்கிறத பற்றி நாங்க பேசுவோம். We'll talk about giving another day. கஞ்சத்தனம் பார்க்காதீங்க. Don't be stingy. பைபிள் வசனம் சொல்லுது. This is what the Bible says. அதிக பிசினித்தனம் பண்ணியும் தரித்திரம் அடைகிறார்களும் இருக்காங்க. There are people who don't give, they are stingy but they still poor. அதிகமா கொடுத்தும் ஆசீர்வதிக்கப்படுறார்கள் இருக்கிறாங்க. There are people who give much and they are blessed much. சில யோசிப்பா கொஞ்சம் ஸ்டிஞ்சியான நோ 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 அது ஆண்டவர கணக்கு அதில்லை. அன்னை சொன்ன ஆண்டவர கணக்கு வேற. Some people think if we try to keep everything for ourselves we can be better, but that's not God's calculation. We must give. அன்பு இருக்கா கொடுப்பீங்க, அள்ளி கொடுப்பீங்க. கணக்கு 10ல ஒன்றே கொடுக்க மாட்டீங்க, 10ல 2 கொடுப்பீங்க. If you have love for God in your heart, you won't see 1/10, you will give 2/10. ஆண்டவர் உங்களுக்கு வருஷ salary கொண்டு போட சொல்லல. God is not asking to give you a whole salary. அவ்வளவு குறப்புன ஆண்டவர் நம்ம. God is not that horrible. நீ அப்படி ஒரு இருதயம் இருந்தா நீங்க போடுங்க, அது பிரச்சனை இல்லை. If you have this kind of heart, do it. ஆண்டவர் least அவர் உங்களையும் கில்ட்டி ஆக்க கூடாது, அவரும் ஹாப்பி ஆகணும்ன்றது லீஸ்ட கேக்குறார் ஆண்டவர். God is asking the least from you. ஆண்டவர் எவ்வளவு லவ் பண்ண போறீங்க? How are you going to love God? நீங்க ஒரு ஆளுக்கு கொடுக்கிற ஒரு giftல விளங்கும் நீங்க அந்த ஆள் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க. From the gift that you give to a person, you can see how much you love that person. Okay, நீங்க எடுக்கிற அந்த எஃபோர்ட்ல விளங்கும் நீங்க ஒரு ஆளை எவ்வளவு லவ் பண்றீங்க. From that effort you're making to a person, they will know how much you love them. ஆண்டவரை எவ்வளவு நேசிக்கிறீங்க. How much do you love God? எப்படி இந்த ஆராதனை கூட வெளிப்படுத்த போறீங்க. How are you going to reveal this through your worship? உலகத்துக்காக ஸ்மார்ட்டா இருக்க ட்ரை பண்ணாதீங்க. Don't try to be smart for the world. Be stupid to the world. உலகத்துக்கு நாங்கள் பைத்தியக்காரரா இருப்போம். Be wise to God. தேவனுக்கு நாங்கள் ஞானிகளா இருப்போம். Amen.